இந்த வீடியோவில் பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். போன வீடியோவில் கம்ரோட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணி அது மூலமாக டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம விற்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அப்படி நம்ம ஒரு வேளை விற்கும்போது ஃப்ரீயாக விற்காமல் ப்ரைஸ் வச்சு விற்றோம் அப்படின்னா நமக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை நம்மளோட சொந்த வங்கி கணக்குக்கு நம்ம மாற்றணுன்னா பேபால் அக்கௌண்ட் அவசியம் தேவை. ஸோ அந்த பேபால் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி கம்ரோடோட எப்படி இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பேபால் வெப்சைட்டுக்கு வாங்க. paypal.in நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா paypal.com India Home அப்படின்ற வெப்சைட்டுக்கு வரும். இங்கே வந்து சைன் அப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட். இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஒன்லி பேமெண்ட்ஸ் அனுப்ப மட்டும் தான் முடியும். நீங்கள் அஃபிலியேட் இன்கம் ஆர் கம்ரோட்ஸில் நீங்கள் விற்கிற டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸோட இன்கம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு வேணும்னா உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு தான் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ராப்டவுன் கிளிக் பண்ணி உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கம்ரோடில் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதில் ட்ரை பண்ணுறதுனால இந்த ஆன் மார்க்கெட் பிளேசஸ் ஆர் ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ண போகிறேன் நான். அண்டு மை ஆனுவல் சேல்ஸ் இன் வால்யூம் லெஸ் தேன் $250,000 சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸை இங்கே கொடுத்துருங்க. இந்த இமெயில் அட்ரஸ் தான் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே நீங்கள் கொடுக்குற இமெயில் அட்ரஸ் தான் உங்களுக்கு நீங்கள் கம்ரோட்லேயும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. உங்களோட கம்ரோட் அக்கௌண்ட்டில் இந்த பே அவுட் செக்ஷனில் நீங்கள் இங்கே கீழே நீங்கள் கொடுக்குற இந்த பே அவுட் பேபால் அட்ரஸ் இந்த இமெயில் அட்ரஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கரெக்டாக கொடுங்க. அண்ட் இதுதான் உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட்டோட ப்ராப்பர் இமெயில் அட்ரஸாக உங்களுக்கு சர்வ் பண்ணும். டிஸ்கிரைப் யுவர் பிஸ்னஸ். இந்த இடத்துல உங்களோட பிஸ்னஸ் வந்து இண்டிவிஜுவலாக சோல் ட்ரேடர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவல் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல நான் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். டிஜிட்டல் குட்ஸ். பர்பஸ் கோட், இது எதில் உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் டிஜிட்டல் குட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், இப்போதைக்கு இது ஓகே. அடுத்து உங்களோட பேன் நம்பர் இங்கே கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களோட வாடிக்கையாளர்கள் யாராவது உங்கள்கிட்ட பேபால் மூலமாக நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நேம் ஒரு உங்களோட அக்கௌண்ட் நேம் என்னவா காமிக்கும் அவங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் இது வந்து ஒரு 11 கேரக்டர்ஸ் அல்ஃபா நியூமெரிக் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அருண் ஒர்க் 16 கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் URL, ஏதாவது வெப்சைட் இருந்து நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் இல்லைனா நீங்கள் இதை விட்டுறலாம். சப்மிட். ஓகே, டெல் அஸ் அபவுட் யுவர் பிஸ்னஸ். இந்த இடத்துல நம்மளோட மொத்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். இதை நான் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிவிட்டு இது அக்ரி அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே நான் ஃபில்அப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அக்ரி அண்ட் கண்டினியூ. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சேக் தான். இந்த இடத்துல நம்ம வந்து அதர் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஹவு வுட் யூ லைக் டு சேல் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து செலக்ட் ஆல் த ஆன்சர்ஸ் தட் அப்ளை டு யூ. மேபி நீங்கள் வந்து வெப்சைட் ஒரு ஆப்பில் நீங்கள் உங்களோட எம்பெட் கோட் நீங்கள் கொடுக்கலாம். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் மேபி டைரெக்டாக இன்வாய்ஸ் அனுப்பிச்சு இல்லை எஸ்டிமேஷன் அனுப்பலாம் பேபால் மூலமாக. மேபி ஃப்யூச்சர் கூட அது பண்ணலாம். ஸோ அது கூட நீங்கள் செக்அப் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். அண்டு ஃபைனலி ஒரு லிங்க் மட்டுமே அனுப்பிச்சு நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பேபாலில் ஒரு ஃபீச்சர் இருக்குது, பேபால் மீ லிங்க் அப்படின்னு. ஸோ நீங்கள் அது கூட பண்ணலாம். ஸோ நான் ஃபார் டு பி ஆன் சேஃப் சைடு இது எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சேக். ஸோ பெரிய இதனால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு இம்பேக்டும் இருக்காது. நெக்ஸ்ட் ஹவு டு யுவர் கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் யுவர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பை இன் அ சிங்கிள் ட்ரான்சாக்ஷன் ஆர் சப்ஸ்கிரைப் ஆஸ் ரெக்கரிங் பேசிஸ். ஸோ அகெயின் இது கூட உங்களுக்கு ரெண்டுமே கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது ரெண்டுத்தையுமே சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஃபைனலி வாட் டைப் ஆஃப் செட்டப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் யூன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ப்ரீபில்ட் சொல்யூஷன் வேணுமா இல்லை லெட் யூ டெவலப் டேக் கேர் ஆஃப் இட்டா. பிகினர்ஸ்க்கு இது சூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு கோடிங் விஷயமா எல்லாமே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எம்பெட் கோடை காப்பி பேஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் கம்ஃபர்டபுளாக பண்ணுவீங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ மெயினாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் இதில் லிங்க் பண்ணி ஆகணும். இது பண்ணால் தான் நமக்கு ஏதாவது இன்கம் கம்ரோட் மூலமாக சம்பாதிச்சோன்னா பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பேபால்லேருந்து நம்மளோட வங்கிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு அது கிரெடிட் ஆகும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு இதில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை பேபாலில் இன்டிகிரேட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்? இப்போது ஸ்டார்ட் செட்டப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி
பேபால் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் இங்கே வரும். இந்த மாதிரி சில நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு கீழே காட்டுவாங்க. அதில் உங்களுக்கு இதில் முக்கியமான விஷயங்களை இதில் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். இது பண்ணால் தான் நமக்கு அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு மெயின்லி இந்த வந்து இமெயில் அட்ரெஸ்ஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ உங்களோட ஜிமெயில் நீங்கள் கொடுத்துருக்குற இமெயில் அட்ரெஸுக்கு ஒரு இமெயில் போயிருக்கும். நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறவருக்கு இந்த மாதிரி அன்கன்ஃபார்ம்டுன்னு காமிக்கும். ஸோ அந்த உங்களோட இமெயிலுக்கு போய் லிங்க் கிளிக் பண்ணி இந்த இமெயில் அட்ரெஸை கன்ஃபார்ம் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பே அண்ட் கெட் பெய்ட் அப்படின்றதுக்கு வந்து உங்களோட இந்த பேங்க்ஸ் அண்ட் கார்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இங்கே லிங்க் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா புது பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஃபீல்ட்ஸ்லாம் வரும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும் உங்களோட பேங்க்கோடது. நான் என்னோடதை ஆட் பண்ணிட்டேங்க. அண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்ட் நேம் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் லிங்க் யுவர் பேங்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதை லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு ₹2 ஒரு சம் நாமினல் அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அது டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து வெரிஃபிகேஷன் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பேபாலோட லிங்க் ஆகிடும். அது பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹோம் செக்ஷனுக்கு வாங்க. அண்ட் இங்கே கொடுத்துருக்குற இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுருங்க. அண்டு உங்களோட ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஐடி டீட்டெயில்ஸ் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் இப்போது. ஸோ நம்ம பார்த்த மாதிரி முதல்ல பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதில் உங்களோட பேங்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் ஏற்கனவே பண்ணதுனால இந்த அக்கௌண்ட்டில் வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு அக்கௌண்ட் அந்த பேப்பரில் ஆட் பண்ணியாச்சு. அதே சேம் அக்கௌண்ட் இதில் ஆட் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால் இப்போ இந்த டெமோவில் காட்ட முடியல. பட் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ணாமல் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் எடுத்து உங்களோட பேப்பரில் இந்த மாதிரி இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களோட பேன் நம்பரை நீங்கள் கொடுத்துருப்பீங்கள, அந்த பேன் நம்பருக்கான ஒரு டீட்டெயில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அண்ட் பேபால் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேரும் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற பேரும் மேட்ச் ஆகணும். ஸோ தேட்ஸ் இட். நான் ஏற்கனவே என்னோடய அக்கௌண்ட்டு ஆக்டிவ் அக்கௌண்ட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய பேபால் அக்கௌண்ட். இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ், என்னோடய அஃபிலியேட் இன்கம் அண்டு மற்ற பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் நான் பண்ணது. என்னோடய ப்ரொஃபைல் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன். ஸோ மணி பேங்க் அண்ட் கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு கார்டு கூட ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க. அண்டு கரன்சி வந்து டிஃபால்ட்டாக நான் US தான் கொடுத்துருக்கேன். மெயின்லி நமக்கு கம்ரோடில் கூட USD தான் கரன்சி சூட் ஆகும். அண்டு that's it. இப்படி தான் உங்களை பேபால் அக்கௌண்ட் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட கம்ரோட் செக்ஷனுக்கு இங்கே வந்து பே அவுட் டேபில் கீழே ஸ்க்ரால் பண்ணி பே அவுட் பேபால் அட்ரஸ்ன்ற இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துருங்க. இது பண்ணிட்டு அப்டேட் பே அவுட் செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ கம்ரோடில் டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல்ஸ் மூலமாக ஆர் எனி அதர் சேல்ஸ் கம்ரோட் மூலமாக உங்களுக்கு வர இன்கம் வந்து இந்த பேபால் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க. அண்டு பேபாலோட ஃபீஸ் எல்லாம் அவங்க டிடக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை உங்களோட நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க. அண்டு இது பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு வேறு யாருக்கா உபயோகப்படும் தோணித்துன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பேபால் இந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கம்ரோட் மூலமாக சம்பாதிச்சு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க க்ரெடிட் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்ததுன்னு தோணித்துன்னா மறக்காமல் லைக் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி. தேங்க்ஸ். பாய்.